அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தைப்பூச தினத்தன்று முருகன் கோவில் போகும்போது, முருகனுக்கு இந்த ஒரு பொருள் மட்டும் நீங்கள் வாங்கி கொடுத்தாலே போதும். உங்களுக்கு முருகனுடைய அருளும் பரிபூர்ணமாக இருக்கும் மற்றும் செல்வங்களும் இல்லத்தில் அதிகரிக்கும். குடும்பம் சுபிட்சமாகும். எந்த பொருள் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தைப்பூசம் என்றைக்கு அப்படின்னா, தை மாதம் 29ஆம் தேதியும் மற்றும் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி தான் நமக்கு தைப்பூச திருநாள் இருக்கின்றது. இந்த நாளன்று பார்த்தீங்கன்னா, இல்லத்தில் முருகருடைய படம் அல்லது சிலை அல்லது வேல் வைத்திருக்கிறீங்க அப்படின்னா, வேலுக்கும் சிலைக்கும் நீங்கள் கட்டாயமாக அபிஷேகம் செய்வது ரொம்ப நல்லது. இப்போ படம் இருப்பவர்கள் படத்தை பன்னீர் வைத்து நீங்கள் தொடச்சி எடுக்கணும். அதாவது நம்ம படத்தை சுத்தப்படுத்திட்டு ஒரு கிளாத்தில் பன்னீர் வச்சு நல்லா டிப் பண்ணி நீங்கள் எடுத்துடணும். எடுத்துட்டு நீங்கள் சந்தனம், மஞ்சள், குங்குமம் பொட்டு வச்சு முருகனுக்கு அலங்காரம் செய்துட்டு, செவ்வரளி பூக்கள் மற்றும் முருகனுக்கு உகந்த பூக்கள் நிறையா இருக்கின்றது. அதில் நமக்கு எந்த பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களெல்லாம் அலங்காரம் செய்துட்டு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணும். இப்போ சிலை வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அபிஷேகம் பண்ணுவது ரொம்ப நல்லது. நீங்கள் இதை எப்போது அபிஷேகம் செய்யலாம் அப்படின்னா, காலையும் பண்ணலாம், மாலையும் பண்ணலாம். இப்போ நீங்கள் எந்தெந்த அபிஷேகம்லாம் செய்யலாம் அப்படின்னா, குறைஞ்சது ஒரு 6 அபிஷேகம் பண்ணலாம். 6 முகனுக்கு 6 அபிஷேகம் செய்வது ரொம்ப சிறப்பு. பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், தேன் அபிஷேகம் மற்றும் பன்னீர் அபிஷேகம், சந்தனம் அபிஷேகம், விபூதி வைத்து அபிஷேகம் செய்வது ரொம்ப சிறப்பு. அடுத்து நெய் வைத்து பண்ணலாம். நிறைய இருக்கின்றது இல்லையா? ஒவ்வொன்றும் நமக்கு ஒவ்வொன்றும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு காரணங்களும் சொல்லப்பட்டிருக்குது. அதில் முக்கியமாக எளிமையானது உங்களுக்கு எது ரொம்ப எளிமையாக கிடைக்குதோ அதை வைத்து ஒரு 6 அபிஷேகம் செய்துக்கோங்க. அபிஷேகம் வேல் இருந்தாலும் செய்ய வேண்டும், சிலை இருந்தாலும் செய்ய வேண்டும். இது நீங்கள் வீட்டில் இருந்தபடி வழிபாடு செய்துட்டு முருகனுக்கு 6 தீபத்தை ஏற்றி வைத்து, நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்ற விருப்பம் இருக்குன்னா வெற்றிலை தீபம் ஏற்றலாம். அப்படி இல்லை நார்மலாக அகல் விளக்கு மட்டும் 6 அகல் விளக்கு ஏற்றி முருகனுக்கு வேல் மாறல் பாராயணம் செய்துட்டு நீங்கள் படித்து நீங்கள் இந்த நாளன்று கொண்டாடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது இல்லங்களில் வழிபாடு செய்வது. இப்போ நம்ம கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா, ஒரே ஒரு பொருள் கட்டாயமாக வாங்கிட்டு போகிற பொருள் என்ன அப்படின்னா, பால் வாங்கிட்டு போகணும். ஏன்னா தைப்பூசத்திற்கு பால் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வேலுக்கு அபிஷேகம் பால் தான். பால் அபிஷேகம் ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் பால் குடம், பால் கபடிலாம் நிறைய எடுப்பாங்க இல்லையா? இந்த நாளன்று 1 லிட்டர் பால் அல்லது 1/2 லிட்டர் பால், குறைஞ்சது நீங்கள் 1/2 லிட்டர் பால் அது வாங்கி கொடுங்க. உங்களுக்கு எவ்வளோ வசதி வாய்ப்புகள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். ரொம்ப நல்லது. இதில் பால் மட்டும் தான் வாங்கி கொடுக்கணுமா, மற்ற பொருளெல்லாம் வாங்கலாமா அப்படின்னா, எல்லா பொருளும் நம்ம வாங்கலாம். முக்கியமாக இந்த ஒரு பொருள் வாங்கி கொடுத்தாலே போதும், ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். அப்படிங்கிற பொருளை பால், அந்த நாளன்று தைப்பூசம் திருநாள் என்று பால் வாங்கி கொடுக்கணும். அடுத்து உங்கள்கிட்ட விருப்பம் இருக்கின்றது அப்படின்னா சந்தனம் வாங்கி கொடுக்கலாம், தேன் வாங்கி கொடுக்கலாம், விபூதி வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் அபிஷேகம் செய்வதற்கு. வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம். பச்சை நிற பட்டு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். முருகப்பெருமானுக்கு பச்சை நிறம் மிகவும் உகந்தது. பச்சை நிறம், மஞ்சள் நிறம், சிவப்பு நிறம் வாங்கி கொடுக்கலாம். அதில் முக்கியமாக நீங்கள் பச்சை நிறத்தில் வாங்கி கொடுங்க, ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் நீங்கள் வசதியாக இருக்கிறீங்க அப்படின்னா, தாராளமாக அந்த ஒரு நாள் மட்டும் முருகனுக்காக நீங்கள் வாங்கி கொடுங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு வாங்கி கொடுங்க, ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். ஏன்னா நமக்கு ஆறுபடை முருகன் கோவிலை வாங்கி தருவதற்கும் செய்வதற்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு கவனிப்பதற்கு ரொம்ப குறைவு. ஏன்னா யாரும் அந்த கோவிலுக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. சின்ன கோவிலாக இருக்கிறாங்க அப்படின்னா எல்லாருமே போய் வாங்கி கொடுக்குறது செய்கிறது இல்லை. யாராவது முடிந்த அளவுக்கு தான் பண்ணுறாங்க. நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கோவிலுக்கு தான் அதிகமாக பண்ணுறாங்க. நம்ம சின்ன கோவிலுக்கு பண்ணும்போதும் ரொம்ப நல்லது. முருகனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். முருகனோட அருள் நமக்கு மட்டும்தான் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த அளவுக்கு நமக்கு அந்த சின்ன கோவிலில் பராமரிப்பு பண்ணும்போது நமக்கு ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். அதனால் கட்டாயமாக முடிந்த அளவுக்கு எல்லாருமே அவங்கவுங்க பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு உங்களால் முடிந்தது பண்ணுங்கள். ஏன்னா அந்த கோவில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். ஏன்னா அவங்கவுங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவில் தான் அவங்களுக்கு சூப்பரான பலன் கொடுக்கும். நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற கோவிலை விட்டுட்டு நம்ம மற்ற தூரம் எங்கேயோ இருக்கிற கோவிலுக்கெலாம் போயிட்டு நம்ம சுற்றிட்டு வருவோம். ஏன்னா நம்ம நினைக்கிறோம் நமக்கு அந்த கோயிலுக்கு போனால் தான் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலை வழிபாடு செஞ்சாலே, இல்லை மற்ற கோவில் நிறைய கோவில் இருக்குது பார்த்திங்களா, அது நமக்கு பக்கத்தில் இருக்கிற கோவிலில் வழிபாடு செஞ்சாலே அது நமக்கான நன்மைகள் நிறைய செய்யும். அதை நம்ம உணரணும். கட்டாயமாக உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போய்ட்டு ஒரு பால், 1 லிட்டர் பாலோ இல்லை 1/2 லிட்டர் பாலோ வாங்கி கொடுத்து அபிஷேகத்தை கண்குளிராக பாருங்கள்.
பார்த்துட்டு நீங்கள் வந்து வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து மாலையில் சம்மங்கி பூக்கள் கட்டி மாலை இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மாலை வாங்கி கொடுக்கலாம். செவ்வரளி மாலை வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப நல்லது. அடுத்து நீங்கள் தீபம் ஏற்றணும் அப்படின்னா ஒரு 6 அகல் விளக்கு தீபம் ஏற்றிக்கோங்க. நெய் தீபமாக ஏற்றுவது ரொம்ப நல்லது. முருகனுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரசாதம் நீங்கள் ரெடி பண்ணி கூட கொண்டு போகலாம். அதாவது சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரி ரெடி செய்து நீங்கள் வீட்டில் இருந்தபடி ரெடி செஞ்சு நீங்கள் கொண்டு போய் பக்தர்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப நல்லது. உங்களால் என்னென்ன முடியுதோ அதெல்லாம் பண்ணுங்கள். இல்லை என்னால் எதுவுமே முடியல அப்படின்னா நீங்கள் பால் மட்டும் வாங்கி கொடுங்க. ஏன்னா அவங்கவுங்களுடைய வசதி அவங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து தான் எல்லாமே இருக்கின்றது. எதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுல நம்மளால் என்ன முடியுதோ முருகன் நமக்கு இந்த வருடத்தை விட அடுத்த வருடம் இன்னமும் நம்ம நல்லா செய்வதற்கான யோகத்தை அவர் கொடுப்பார். எப்போதுமே முருகன் வந்து நீங்கள் கொடுக்க கொடுக்க அவர் உங்களுக்கு 1000 மடங்கு அதை திருப்பி கொடுப்பார். நீங்கள் முருகனுக்காக ₹1 செலவழிக்கிறீங்க அப்படின்னா முருகன் உங்களுக்கு வந்து ₹1000 கொடுப்பார். நமக்கு ஒரு பங்கு நம்ம செலவழிச்சா போதும், நமக்கு பல பங்கு அவர் நமக்கு கொடுப்பாரு. ஆனால் நம்ம அன்போடு செலவழிக்கணும். நம்ம வந்து முருகனுக்கு இது பண்ணால் நமக்கு இவ்வளோ நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத விட முருகனுக்கு வந்து இந்த நாள் உகந்த நாள் அவருக்காக நம்ம செய்யணும் அப்படிங்கிற அன்போடு பண்ணுங்க. ரொம்ப நல்லது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணுவது ரொம்ப நல்லது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு சூழ்நிலை எப்போ சாதகமாக இருக்கின்றதோ அப்போது போய்ட்டு கோவிலில் போய்ட்டு உங்களால் முடிந்த அளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். அதே போல் தைப்பூச திருநாள் என்று நம்ம வந்து முருகன் கோவிலுக்கு போகிறது எந்த அளவுக்கு நல்லதோ அதே போல் வந்து அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வருவது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த தைப்பூச திருநாள் என்று தான் பார்த்தீங்கன்னா பார்வதி தாய் வந்து முருகனுக்கு வந்து வேல் கொடுத்தாங்க அப்படிங்கிறது கதைகள் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த கதைகள் இருப்பதனால் நம்ம வந்து அவங்களுடைய தாய் தந்தையை வணங்குவதும் நமக்கு ரொம்ப நல்லது. அதனால் அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வருவது ரொம்ப சிறப்பானது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.